இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை ஒரு வரியை கர்த்தர் நினைப்பூட்டினார். ஹல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் இந்த வரியிலிருந்து நான் பேசினதில்லை பெண்கள் கூட்டத்திற்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான், பெண்களுக்குரிய பகுதி தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எடுத்தவர்கள் எனக்காக வேகமாக சத்தத்தை உயர்த்தி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிப்போம். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவள் விளக்கு அணையாது இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க என் விளக்கு அணையாத விளக்கு? ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு வார்த்தை முன்னாடி இருக்கு, இரவிலே அவள் விளக்கு என்ன பண்ணாதான்? அணையாது இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்து அனுப்பின ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் சில மங்கி எரிகிற திரிகளை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், அணைகிற மாதிரி தான் இருக்குது இந்த விளக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குது, அந்த அளவுக்கு போராட்டங்கள். பொதுவாகவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், தேவ சமூகத்துக்கு வரத்துக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நல்லா ஜெபிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை தேவாலயத்தில் செய்வோம். ஆனால் எல்லாமே செய்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சோர்வு நமக்கு வரும். இல்லை எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்வீங்களா? வருதா இல்லையா? நம்முடைய லைஃப்பில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு காணப்படுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிற அந்த அக்கினி எத்தனை காற்று அடித்தாலும் எவ்வளவு புயல் வந்தாலும் இந்த விளக்கை யாராலையும் அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு அணையாத விளக்கை கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ண போகிறார்? ஏற்ற போகிறார். ஆமென். சும்மா நம்ம யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக ஒரு காற்று அடித்தாலே ஒரு விளக்கு என்ன பண்ணிடும்? அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த காட்டுத்தீன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் காட்டுத்தீ? பார்த்துருக்கீங்களா? இந்த காட்டுத்தீ கொஞ்சம் இடத்துல சும்மா என்ன பண்ணோம்? எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இந்த தீயை காடு முழுசும் அனுப்புனது யார் சொல்லுங்க? காற்று தான். கரெக்டாக இல்லையா? காற்று அடிக்க அடிக்க தான் இந்த தீ என்ன பண்ணுச்சு? ஃபுல்லாக பரவுச்சு. அப்படி தான் நீங்களும் நாங்கணும். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் விளக்கு அணைஞ்சிரும், அவங்க விளக்கு மங்கி எரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. காற்று அடிக்கும்போது தான் இன்னும் அதிகமாக பரவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைதானே? அந்த பிரச்சனை தானே நம்மளை ஜபிக்கிறவங்களா மாத்துச்சு. அந்த போராட்டம் தான் நம்ம சபைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த பிரச்சனை வரலன்னா வந்திருப்போமா இங்கே? இல்லை. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கு. உண்மையா? எல்லாமே நன்மைக்கு. நம்ம பார்வைக்கு அது தீமையாக இருந்தால் கூட, அது ஒரு பெரிய அலை போல் நம்ம மேலே மோதி அடித்தா கூட அந்த அலை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நல்லது. சொல்லுங்களேன், எல்லாமே. இந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டேன். பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறத விட ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறணுன்றதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிவார்களாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலோ, ஒரு தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலோ, இல்லை ஒரு ஏமாற்றங்கள், ஒரு இழப்புகள் ஏதாவது வந்தாலோ, ஒரு ஆவிக்குரியவங்க ஒரு பிரச்சனை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அதை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்பாங்க. ஆமென். இப்போ நம்ம இங்கே ஒரு மாமியார் கேரக்டர் பார்த்தோன்னே, என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி என் பையனுக்கு இங்கே கேட்டாங்க, என் பையனுக்கு அங்கே கேட்டாங்க, உனக்காக கட்டி கொடுத்தேன், இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு சில, ஏன்னா இதோடைய எஃபெக்ட் எல்லாம் அவங்களே அழகாக அதை சொல்லிட்டாங்க. என்ன எஃபெக்ட்டு? சீரியல் எஃபெக்ட் தான். அதை பார்த்து அதே மாதிரி ஒரு குணம் நம்ம அந்த வார்த்தைகள் நம்முடைய வாய்களில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. அப்படி பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வர ஆரம்பிக்குது. ஆமாம் தானே? சில நேரத்தில் இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றது ஒரு சாதாரண பார்வை. இல்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ அதை பார்த்தானா இல்லை,
இந்த வார்த்தை என்னை மனமடி வாக்குறதுக்காக வர்ற வார்த்தை. இது அவங்க இல்லை, அவங்களுக்கு பின்னணியில் என்ன மனமடி வாக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்க வாயை, அவங்கள நம்ம கோச்சிக்க மாட்டோம், அவங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடிந்து கொள்ள மாட்டோம், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய பெண்கள் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஆவியின் கண்கள் இல்லை. மாம்ச கண்கள்லேயே பிரச்சனையை பார்க்கறதுனால மற்றவர்களைப் போலவே நம்மளும் பிரச்சனைகளை கையாளுறோம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் எப்படி கையாளணும் தெரியுமா? இது என்ன ஸ்பிரிட், இது என்ன பிரச்சனை, இதுக்கு பிரச்சனை என்ன, பின்னாடி என்ன இருக்குது, இதோடைய நோக்கம் என்ன. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தான் சும்மா ஜெபிப்போம், பொதுவாக இது பண்ணுவோம். ஆனால் பிசாசு எப்பவுமே டார்கெட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் எதையுமே செய்வான். அவன் சும்மா என்ன பண்ண மாட்டான், ஃப்ளூக்லலாம் அடிக்க மாட்டான். அவன் அடிக்கிறான்னா டார்கெட். அந்த வார்த்தையை பேச வைக்கிறானா ஒரு நோக்கம், அந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் செய்ய வைக்கிறானா ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரியவர்களை கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒரு விளக்கு எரியணும்னா அந்த விளக்குக்கு என்ன வேணும்? ஆமாம் தானே? அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய வேதம் 92 சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு புது எண்ணெயால் நீர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகம் வேணும்? புது எண்ணெயின் அபிஷேகம். இது வரைக்கும் நீங்கள் எரிஞ்சிங்க. அல்லேலூயா. இரவா இருந்தால் கூட வெளிச்சம் தருகிற ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய பெண்கள். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறார்னா, அது இரவு தான், ஆனால் அவங்க விளக்கு அணையாது. அது ஒரு இருளான சூழ்நிலைமை தான், ஆனால் அந்த விளக்கு அணையாது. உங்களுக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு ஏற்ற போகிற ஒரு விளக்கு, உங்கள் மேலே கர்த்தர் ஊற்ற போகிற ஒரு எண்ணெய், இந்த அபிஷேகமும் இந்த அக்கினியும் உங்களை என்ன செய்ய போகுதுன்னா, இருளிலே பிரகாசிக்கிறவர்களாய் வைக்க போகுது. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் எல்லாம், உலகத்தை சுற்றிலும் காரிருள் மூடும், அப்படிதானே வசனம் சொல்லுது. ஆமாம். இந்த காலத்தில் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறத விட பெரிய போராட்டங்கள், நம்ம அப்பா அம்மா சந்தித்ததை விட, உங்கள் அம்மா சந்தித்ததை விட, உங்கள் அம்மாவுக்கு உங்களை வளர்க்குறதுல எவ்வளோ சேலஞ்ச் இருந்ததோ அதை விட 100 மடங்கு நீங்கள் உங்கள் பிள்ளை வளர்க்குறதுல சேலஞ்ச் இருக்கும். ஆமாம். உங்கள் பிள்ளைங்க அதை விட பல மடங்கு சேலஞ்ச். இப்போ இந்த காலத்தில் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு லவ் பண்ணக்கூடாது, அது ஒரு சேலஞ்ச். நம்ம பிள்ளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நேசித்து அவ சித்தத்தின்படி அவ விருப்பத்தின்படி எதையும் ஒன்று செஞ்சிடக்கூடாது, அது உங்கள் சேலஞ்ச். ஆனால் உங்கள் பிள்ளை இருக்காங்க பாருங்கள், அவங்க வளர்க்கும் போது பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி வளர்க்க வேண்டியதாக இருக்கும். அதை யோசிக்கணும். இப்போல்லாம் லவ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ ஆனால் ஆணும் பெண்ணும் காலம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குல்ல, எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இருள் தான், இரவு தான், ஆனால் அவ விளக்கு அணையலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அவள் விளக்கு அணையாது இருக்கும்னு சொல்ல, இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். எவ்வளவு இருளான சூழ்நிலை, எவ்வளவு போராட்டத்தின் நடுவில், எவ்வளவு பிரச்சனை நடுவில் இருந்தாலும் உங்கள் விளக்கு எரியும் பொழுது கர்த்தர் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 1000 பேர் ஆண்டருக்கு வேண்டாம், ஒரே ஒரு அம்மா போதும். ஒரு அம்மா, அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. வேதத்திலும் நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் ஒரு தாயினுடைய அணையாத விளக்கு அந்த முழு குடும்பத்தையும் பிரகாசிக்க வைக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் பிரகாசிக்கணும்னா உங்க விளக்கு எரியணும். உங்க குடும்பம் வளர்ந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தின மனுஷருக்கு முன்னாடி நான் நின்று காமிக்கணும் அப்படின்னா உங்க விளக்கு அணையாது இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், பாரு உன் புருஷனை பாரு, உன் பிள்ளைகளை அதை பாட்டு சோர்ந்து போக பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை, என் விளக்கை நான் இன்னும் எரிய செய்யணும், என் விளக்கு எரியணும், நான் இன்னும் பிரகாசிக்கணும். உங்கள் ஒருத்தருடைய வெளிச்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இருளான ஒரு ரூம்குள்ளே ஒரு விளக்கை கொளுத்தின உடனே அந்த ரூம் முழுசு என்ன ஆயிடுது, வெளிச்சம் வந்துடும். ஆமாம் தானே? வெளிச்சம் இருளை அப்படியே விழுங்கிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போகிற வெளிச்சமும் அந்த அக்கினியும் அந்த சத்துருவின் சகல கிரியையும் விழுங்க போகிறது. அது இருக்கிற இடம் தெரியாம போக போகுது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்ட. அல்லேலூயா. வெளிச்சம் வந்தா இருளை தேடினா கூட அந்த இடத்துல இருக்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது வேதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, நீங்க என்னவா இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அந்த வெளிச்சத்தை குறித்து என்ன சொல்லுதா? நற்கிரியைகள் சொல்லுதா? ஆமா, நற்கிரியைகள். அந்த வசனம் இருக்கு இல்லையா? நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப வெளிச்சத்திற்கு வேதம் எதை அடையாளமா சொல்லுதுன்னா நற்கிரியைகளை அடையாளமா சொல்லுது. அல்லேலூயா.
இப்போ உங்க வெளிச்சத்தை ஒரு இருளான காலகட்டத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேத புத்தகத்திலும் அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்தகாரம், ஒரு இரவு. பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்குதான் செய்யும். என் வாழ்க்கையில் இரவையே பிரச்சனையே நான் பார்த்ததில்லை அப்படின்னு இங்கே ஒரு சகோதரி கூட எழுந்து நின்று சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்னு வேதம் சொல்லு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தை அறிந்து கொள்கிற நம்ம இந்த வேத புத்தகத்தில் ஒரு சில பெண்கள் எப்படி இரவுல வெளிச்சம் வீசுகிறவளா இருந்தாங்க, இருளான நாட்களில் அவங்க வெளிச்சத்தை எப்படி அவங்க பிரகாசிக்க செய்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேத புத்தகத்தில் யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி. ஆனால் அவங்க பேர் நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு அவங்க பேர் தெரியும்? மோசேயுடைய தாய் அம்ரா. ஓகே, மோசேயோட அப்பா பேர் அது. ஓகே, இப்போ மோசேயுடைய தாயினுடைய பெயர் நேரடியாக இங்கே கொடுக்கப்படலைனாலும் மோசேயினுடைய தாயினுடைய விளக்கை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு இருளான காலகட்டத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு இருளின் காலகட்டம்னா என்னன்னா, ஒரு அந்நிய ராஜாவுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு மேலாக பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஆண் பிள்ளைகளை எல்லாம் எதில் போட்டு கொள்ளணும்? நதியில் போடணும். இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு சட்டம் வந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சும்மா நம்ம பைபிளை படிக்கும்போது அப்படியே ஒரு கதையை போல் படிக்கிறத விட அதை உணர்ந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒவ்வொரு பெண்களுக்கும், ஏன்னா நிறைய பெண்கள் தான் கூட என்ன பண்ணிடலாம், நான் செத்தாலும் பரவாயில்ல என் புள்ள வாழணும்னு நினைக்கிற பெண்கள் தான் என்னது இப்போ இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப காலம் மாறி போச்சு, அன்பெல்லாம் குறைஞ்சி போன ஒரு காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்கு பிறந்த ஆண் குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணும்? நதியில் போடணும். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் வந்த ஒரு கட்டளை. ஆனால் இந்த ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 3 மாதம் வரைக்கும் மோசே என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒளித்து வைத்திருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல. ஐ திங்க் சத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவர் மோசேக்கு சும்மா கியான்னு அழுதுருப்பாரு. அந்த சத்தத்தை என்ன பண்ணிக்கலாம்? கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 மாதம் கழித்து கத்த ஆரம்பிப்பாங்க, ஒரு சத்தம் வரும் இல்லை? இவளும் நதியில் தான் போட்டா. ஆனால் நதியில் ஒரு பெட்டியை செஞ்சு போடணுன்ற ஒரு ஞானம் இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஞானமோடு கிரியை செய்கிற நற்கிரியைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். ஆமென். நீங்கள் செய்கிற சின்ன விஷயம் தான். அவள் ஒன்றும் பெருசாக எதையும் செய்யலை. அவளால் கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமான வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நின்று நான் என் பிள்ளையை தரமாட்டேன் அப்படிலாம் சண்டை போட முடியாது. ஆமாம் தானே? நிறைய நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டு செய்ய முடியாததை நீங்கள் செய்கிற அற்பமான சின்ன காரியங்களின் வழியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு போய் அந்த அம்மா நின்று சண்டை போட்டிருந்தா கூட மோசே அரண்மனையில் வளர்ந்துருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் வேத புத்தகம் சொல்லுது அவளால் என்ன முடியுமோ, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ அந்த கிரியைகளை நற்கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதன் வழியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் என்னென்னமோ போராடி பார்த்தேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், யாரையோ கொண்டு வந்து பார்த்தேன், எதுவுமே நடக்கலை, மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணுன்ற ஞானத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. வேத புத்தகம் முழுசும் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்றை வேதம் வலியுறுத்திட்டே இருக்கு. என்ன தெரியுமா? ஞானம், புத்தி. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, நம்ம நிறைய விஷயத்துக்காக ஜெபிப்போம். நிறைய பெண்கள் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிப்போம், உலகத்துக்காக ஜெபிப்போம், மனுஷர்களுக்காக ஜெபிப்போம், குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், முதல்ல உங்களுக்கு ஜெபிங்க. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. நான் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைக்கான காரணம் நம்ம மதியீனமாக செய்த சில கிரியைகள் தான், நம்ம தெரியாமல் எடுத்த ஒரு சில முடிவுகள் தான். உண்மையா இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தா எப்போவுமே எல்லா பிரச்சனைக்கும் யாரோ ஒருத்தர் காரணம் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம கை காண்பிக்கிறத நிறுத்தி விட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா, நான் ஒருவேளை அன்றைக்கு பேசாமல் இருந்தா, நான் ஒருவேளை அன்றைக்கு அதை செய்யாமல் இருந்தா, நான் ஒருவேளை அந்த முடிவை எடுக்காமல் இருந்தா, ஒருவேளை என் வாழ்க்கை இங்கே இருந்திருக்காது. ஆமாம் தானே? நிறைய இப்போ பெண்கள் கூட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப, எனக்கு பெண்கள் கூட்டத்தில் பேச ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் சும்மா கொஞ்சம் பேசினாலே அல்லேலூயா ஆமேன் அப்படி ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க.
பெண்கள் வந்து நல்லா ஜெபிப்பாங்க. நிறைய பேர் சபைக்கு, எந்த சபைக்கு போனாலும் ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் நிறைய ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுடைய ஜெபம் தான் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஜெபங்களை எல்லாம் தாண்டி கிரியைகள்னு வரும்பொழுது நம்ம கோட்டை விட்டுருவோம். கரெக்டாக ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபிச்சுட்டு வந்து நம்ம ஆக்ஷனுக்கும் ஜெபத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதை உணர்ந்துருக்குறீங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு சமாதானத்தை தாரும்னு முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சது நம்ம தான். ஆனால் வந்த உடனே கிச்சனில் பாத்திரத்தை உருட்டி நம்ம கணவரை கோவப்படுத்துறது யாரு? அதே நம்ம தான். அம்மாவா இல்லையா? நம்ம ஜெபிப்போம், ஆனால் கிரியைகள்னு வரும் பொழுது, முடிவுகளை எடுக்கும் பொழுது சரியா. இப்போ நான் சமீபத்தில் ஒரு சகோதரியை மீட் பண்ணேன். அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப வேதனையும் கொடுத்துச்சு. எப்படி இப்படி இருக்காங்கன்ற ஒரு யோசனையும் கொடுத்துச்சு. நான் தற்செயலாக அவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் மீட் பண்ணேன். நான் அவங்க வீடியோலாம் பார்த்துருக்கிறேன் சிஸ்டர். எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நான் வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு தான். நான் என் அம்மா வந்து ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் போயிட்டுருந்தோம். ஆனால் என்ன அங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் பெரியம்மா சொன்னாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எங்கள் அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணி கர்த்தரை அறியாத ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லும் போதே கண்ணெல்லாம் கண்ணீர். இன்றைக்கி என் கணவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க, எங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்து சபைக்கு போகிறதில்ல. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, என் கணவர் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறாங்க, நல்லா ஜெபம் தான். இது வரைக்கும் அந்த அம்மா ஜெபம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் எடுத்த ஒரு முடிவு பாருங்கள். பெரியம்மா சொன்னாங்களாம், தாம் பெரியம்மா சொன்னாங்கன்றதுக்காக கொண்டு போய் கர்த்தர் ஜெபம் கரெக்டாக பண்ணுறோம், ஆலயத்துக்கு கரெக்டாக வரோம், நம்மளால் முடிஞ்சது கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் கிரியைகள்னு வரும் பொழுது அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு விட்ட கோட்டை விட்டது தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ காலங்களை நம்ம இடத்துலேருந்து என்ன பண்ணிடுச்சு, பறிச்சு போட்டுருச்சு. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், எப்படி ஒரு ஆவிக்குரியவர் அப்படி முடிவு எடுக்க முடியும்? என் பிள்ளைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மகனை தான் நான் திருமணம் செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆபிரகாம் சொன்னார், இந்த அந்நிய ஜனத்திலேருந்து என் பையன் இப்படியே கடந்தாலும் சரி, ஆனால் ஒரு நாளும் என் பையனுக்கு அந்நிய ஜனத்திலேருந்து என்ன பண்ணக்கூடாது, நீ பெண் கொள்ளக்கூடாது. அந்த வைராக்கியம் உள்ளத்தில் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால கர்த்தர் எவ்வளோ அழகாக அந்த ரெபேக்கால கொண்டு வந்து அந்த வீட்டில் இணைச்சார் பாருங்க. அந்த பெண்ணை கொண்டு வந்து எப்படி இணைத்தார் பாருங்க. கர்த்தர் செய்வார். அந்த வைராக்கியமும் அந்த வாஞ்சியும் கிரியையில கோட்டை விடக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம், அந்த அம்மா செய்தது அவங்களால இயன்ற ஒரு நாணர் பெட்டியை செய்து அதற்குள்ள தன் பிள்ளையை விட்டு நதியில விட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியா, அதான் நம்ம ஆண்டருடைய டைமிங். நான் சொல்றேன், நீங்க ஆண்டருக்காக இவ்வளோ வைராக்கியமா இருந்தா ஆண்டர் உங்களுக்காக இவ்வளோ வைராக்கியமா இருப்பார். நீங்க ஆண்டருக்காக எடுக்கிற சின்ன முடிவுகள் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைச்சு அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்யல, கர்த்தரே கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில? என்னுடைய வாழ்க்கையில நானும் முடிவெடுக்க வேண்டிய பல தருணங்களுக்கு முன்னாடி நின்று இருக்கேன். அந்த இடத்துல யாருக்காகவும் நான் கன்வின்ஸ் ஆனதே இல்லை. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேல கோபம் வந்திருக்கலாம், அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேல வருத்தம் வந்திருக்கலாம். என்ன இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி பேசிட்டா, குடும்பத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் என்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசியிருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினதை குறித்து தான் எனக்கு. அப்படி நான் நிற்கும் பொழுது ஒரு சில வருத்தங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு என் குடும்பம் என்னை பார்த்து பெருமைப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய குடும்பம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. துவக்கத்தில் கர்த்தருக்காக நிற்கும்போது சில இழப்புகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், சில உறவுகள் நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். பெரியம்மா சொல்லிட்டாங்க, என் அக்கா சொல்லிடுச்சு, அதனால அந்த பிள்ளையை நான் கொடுத்துட்டேன். அக்கா என் பிள்ளை வாழ்க்கை கர்த்தர் என்ன கூட பேசியிருக்கா. அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்காது, ஆனால் உங்களுக்கு தெரியும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ அந்த நெகட்டிவை பற்றி பேசும்போது ஒரு அக்கா பேசினாங்களே நடுவில் நின்று, அந்த மாதிரி ஆலோசனை கேட்கறதுக்காக நம்ம போகிறோம் பாருங்க. யாரோட போய் நம்ம பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். அதனால பெண்கள் எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஐக்கியங்கள் தான் உங்களை என்ன பண்ணணும்னா பலப்படுத்தும். நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, ஒரு உலகத்தாரோ ஒரு புறஜாதியாரோ உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் அவுட்டே ஆகாது. உண்மை, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஒரு நாள் அந்த ஆலோசனை நீங்கள் என்ன பண்ணவே கூடாது, உடன்படவே கூடாது. கிரியைகள்னு வரும் பொழுது எல்லாரும் தூக்கி போட்டாங்க, நீயும் தூக்கி போடு. இப்போ அப்படி தானே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்காக நிறைய பேர் தவறான முடிவுகளை தவறான கிரியைகளை செய்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சோஷியல் ப்ரெஷர், குடும்பத்தில் கிடைக்கிற ப்ரெஷர். இப்போ எல்லாரும் பண்ணாங்க, அப்போ அவளும் என்ன பண்ணியிருக்கலாம், போய் நதியில் போட்டிருக்கலாம். எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லை, எல்லாரும் பண்ணுறது போல் நீ பண்ண முடியாது. உனக்குள்ள கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் அதை செய்ய ஒத்துக்கவே ஒத்துக்காது.
அல்லேலூயா. அந்த அம்மாக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சு பாருங்க. அந்த வெளிச்சம் ஞானம், அந்த நற்கிரி என்கிற வெளிச்சம், அந்த ஒரு சின்ன நாணர் பெட்டி தன்னால் இயன்றதை அவள் செய்து நதியில் விட்ட பொழுது கரெக்டாக பார்வனுடைய குமாரத்தி, என்ன ஒரு டைமிங் பாருங்களேன், ரொம்ப நல்ல டைம். எஸ்தர் புத்தகத்தில் ஆண்டவர், கடவுள், கர்த்தர், தெய்வம்லாம் எதுவுமே கிடையாது. அது நேரடியாக தேவனுடைய கிரியைகள் அங்கே இல்லைனா கூட மறைமுகமாக ஒவ்வொரு டைமிங்கை பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருக்கும் தெரியுமா? கரெக்டாக